உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 550 கோடி ரூபாய் பணத்தை வட்டியுடன் வழங்கிவிட்டதாக அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் தெரிவித்துள்ளது. மேலும் நெருக்கடி காலத்தில் உதவிய தனது அண்ணன் முகேஷ் அம்பானிக்கு மற்றும் நீட்டா அம்பானிக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் தொலைத்தொடர்பு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் எரிக்சன். அந்நிறுவனத்திடமிருந்து கடந்த 2014ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு சாதனங்களை வாங்கிய அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் அதற்குரிய பணத்தை திருப்பி செலுத்த தவறிவிட்டது. இந்நிலையில் தங்கள் நிறுவனத்திற்கு அனில் அம்பானி தர வேண்டிய 550 கோடி ரூபாய் பணத்தை வட்டியுடன் பெற்றுத்தரக் கோரி எரிக்சன் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் 550 கோடி ரூபாய் பணத்தை தருவதாக ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஒப்புக்கொண்டது. ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் இந்த காலக்கெடு நிறைவடைந்ததால் அனில் அம்பானி மீது எரிக்சன் நிறுவனம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்த 118 கோடி ரூபாயை தவிர்த்து மீதமுள்ள சுமார் 462 கோடி ரூபாய் பணத்தை 1 மாத கால அவகாசத்திற்குள் திருப்பி வழங்க கடந்த 20ஆம் தேதி உத்தரவிட்டது. அவ்வாறு பணம் கட்ட தவறினால் அனில் அம்பானியை கைது செய்யவும் உத்தரவிடப்பட்டது. இதனால் நெருக்கடிக்கு உள்ளான அனில் அம்பானி கூடுதலாக செலுத்திய 260 கோடி ரூபாய் வரி பணத்தை திருப்பி அளிக்க வருமான வரித்துறைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அவருக்கு கடன் கொடுத்த வங்கி நிறுவனங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் கெடு இன்றுடன் நிறைவடையும் சூழலில் கடன் பாக்கியான 458 கோடியே 77 லட்சம் ரூபாய் பணத்தை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் திருப்பி செலுத்திவிட்டதாக எரிக்சன் நிறுவனம் நேற்று தெரிவித்துள்ளது. இந்த தகவலை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளரும் உறுதி செய்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் தலைவர் அனில் அம்பானி வெளியிட்ட அறிக்கையில், நெருக்கடியான நேரத்தில் என்னுடன் துணை நின்றதற்காக தன்னுடைய சகோதரர் முகேஷ் அம்பானி மற்றும் நீடா அம்பானிக்கு தனது உண்மையான மற்றும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த தருணத்தில் ஆதரவு அளித்ததன் மூலம் உறுதியான குடும்ப மதிப்புகளுடன் இருக்க வேண்டிய அவசியத்தை அவர் எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் முகேஷ் அம்பானியின் இந்த செயலுக்கு தானும் தனது குடும்பத்தினரும் நன்றியுடன் இருப்போம் என்றும் அனில் அம்பானி தெரிவித்துள்ளார்.